புனித வெள்ளி நாளை அடுத்து பொம்படியில் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் இயேசுவின் இறந்த நாளான புனித வெள்ளியை நிகழ்ச்சி அனுசரித்து வருகின்றனர். அதன்படி தருமபுரி மாவட்டம் பொம்படி புனித அந்தோணியர் ஆலயத்தில் பங்குத்தந்தை ஆரோக்கிய ஜேம்ஸ் ஊர் தலைவர் MF ரமேஷ் தலைமையில் கிறிஸ்தவர்கள் புனித அந்தோணியர் ஆலய வளாகத்தில் இருந்து 1000க்கும் மேற்பட்டவர்கள் சிலுவை பாதை நிகழ்ச்சியில் பக்தியுடனும் குடும்பத்துடனும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுநாதர் சிலுவையில் அறைந்தது, கொலை செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளை கிறிஸ்துவ இளைஞர்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தத்ரூபமாக நடத்தி காட்டினர். அப்போது இயேசுநாதரை சாட்டையால் அடித்து இரத்தம் சொட்ட சொட்ட இழுத்து செல்லப்பட்ட காட்சிகள் இளைஞர்கள் தத்ரூபமாக நடித்து காட்டினர். இவற்றை பெண்கள், குழந்தைகள் அழுதபடி பார்த்து சென்றனர். இந்த சிலுவை பாதை ஊர்வலம் பொம்படியில் உள்ள முக்கிய வீதிகள், ரயில் நிலையம், கடைவீதி வழியாக ஆலயத்தை வந்தடைந்தது. ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். சிந்திப்போம். வாழ்க்கை பாதை வளைவு சுழிவு அற்ற நெடுஞ்சாலை அல்ல. இடறி விழுந்தால்தான் வாழ்க்கையின் சூழ்ச்சியும் விளங்கும். விபத்தின்றி பயணிக்க எச்சரிக்கை பலகைகள் இருப்பதை கவனிப்பவனே வெற்றிகரமாக பயணிக்கலாம். ஆனாலும் அந்த ரவுண்டான கொஞ்சம் வேகமா போங்க. எல்லாரும் கொஞ்சம் வேகமா போங்க. 2 பேர் கொஞ்சம் சீக்கிரம் போயிருங்க. கொஞ்சம் வேகமா போங்க. கொஞ்சம் சீக்கிரம் வேகமா போங்க. கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அப்படியே கொஞ்சம் பின்னாடியா இருங்க. அதில் பதிவாகும் எந்த ஸ்டோரேஜே இல்லை. வளைச்சி வெளிப்பிட்டு சீக்கிரம் டக்குன்னு